ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்ல போகிறேன். இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப குட் சைல்டாக க்ரோப் ஆவீங்க. சொசைட்டியில் உங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும் கிட்ஸ். அண்ட் ஸ்டோரி ஆரம்பிக்கலாமா? ரெடினா ரெடி சொல்லுங்கள். அண்ட் எப்போவுமே இந்த ஸ்டோரி உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் எல்லார்கிட்டையும் குட் நேம் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஷல் வி ஸ்டார்ட் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு நாள் தினேஷ் சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு ட்ராயிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவன் எல்லா பிளேஸ்லேயும் உக்காந்துட்டு ட்ராயிங்ஸ் தான் பண்ணிகிட்ருப்பான். ஆனால் அவன்கிட்ட ஒரு சீக்ரெட் பிஹேவியர் இருக்குது. அவன் ட்ராயிங்ஸ்க்கு கலரிங் பண்ணுறதுக்காக க்ரையான்ஸு அவங்க பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறத மட்டும் எடுத்து வச்சுக்க மாட்டான். அவனுக்கு மற்றவங்கள்ட்ட இருக்கிற கலர்ஸ், க்ரையான்ஸ், கலர் பென்சில்ஸ், பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பெயிண்ட் கலர்ஸ் எல்லாமே பிடிக்கும். அவன் என்ன பண்ணுவான், சீக்ரெட்டாக இந்த டாஸ்க்கை பண்ணிகிட்டே இருப்பான். சீக்ரெட்டாக யாருக்கும் தெரியாத அந்த கலர்ஸ்லாம் எடுத்து அவன் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பான். இது இவனுக்கு ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் என்னாச்சு, ஸ்கூல் போயிருந்தான். ஸ்கூல் போகும்போது அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் மீனாக்கு அவங்க பேரண்ட்ஸ் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு க்ரையான்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த க்ரையான்ஸ் பார்க்குறதுக்கே கிளிட்டரிங்காக அப்படியே ஷைனிங்காக ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை பார்த்தோன்னு தினேஷ்க்கு ரொம்ப ஆர்வம். அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம கலரிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டான். அப்புறம் வெயிட் பண்ணுறான். மீனா ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. அப்போது தினேஷ் அந்த க்ரையான்ஸ் எடுத்து பேக்குள்ளே வச்சுட்டு யாருக்கும் சொல்லாத குவைட்டாக இருந்துக்கிட்டாங்க. அப்புறம் மீனா ஆஃப்டர் த பிரேக் டைம் ஸ்நாக்ஸ்லாம் பிரேக்லாம் முடிச்சுட்டு அப்புறமா அவங்க பேக் செக் பண்ணுறாங்க. அப்போது பார்த்தா அவங்க டேடி வாங்கி கொடுத்த புது பென்சில் கலர் க்ரையான்ஸ் காணும். அவளுக்கு ஒரே ஷாக். எங்கே போயிருக்கோம் அப்படின்ட்டு மிஸ் கிட்ட சொல்கிறா. மிஸ் நம்ம சர்ச் பண்ணலாம், நம்ம தேடலாம், வெயிட் பண்ணு மீனான்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்துகிறாங்க. அப்புறம் தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. அப்புறம் மிஸ்ஸு ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் மிஸ்ஸோட பெட்டுனா சில்ட்ரன், நீங்கள் மிஸ்ஸோட பெட்னா, நீங்கள் மிஸ்ஸோட செல்லோனா, நீங்கள் குட் சில்ட்ரன்னா இந்த க்ரையான்ஸை எல்லாரும் கண்ணு மூடணும். இப்போ எல்லாம் மேஜிக்கில் அந்த க்ரையான்ஸை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மிஸ் சொல்லிவிட்டு எல்லாரையும் கண்ணை மூட சொல்கிறாங்க. அப்பையும் தினேஷ் க்ரையான்ஸ் எடுத்து வைக்க மாட்டேன்றான். அப்படியே ஸ்டப்பனாக உட்காந்துருக்கான். அப்படியே பிடிவாதமாக ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கான் ஸ்டப்பனாக. அப்பையும் வரல க்ரையான்ஸ். ஓகே அப்படின்ட்டு மிஸ் நாளைக்குள்ளே கொடுத்துருங்க சில்ட்ரன்னு மிஸ் போயிடுறாங்க. அப்போ மீனா உக்காந்துட்டு ஒரே அழுறான். மீனா தினேஷோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரே அழுறாங்க. எங்கள் டேடி வாங்கி கொடுத்தது நான் தொலைச்சிட்டேனே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தினேஷ், நான் என்ன பண்ணட்டும், நான் தொலைச்சிட்டேனே, நான் தான் தொலைச்சிட்டேன், என் தப்பு தான் சொல்லிட்டு அழுறான். அப்போ தினேஷ்க்கு நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு இப்படி அழுறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப பேடாக ஃபீல் ஆகிடுது. அப்புறம் அவன் பேக்கில் இருக்க க்ரையான்ஸ் எடுத்துகிட்டு மீனா கிட்ட கொடுத்து, மீனா சாரி மீனா, அது ரொம்ப கிளிட்டரிங்காக இருந்துச்சா, எப்போவுமே எனக்கு ஒரு ஹேபிட் உண்டு, எனக்கு பிடிச்சிருந்தா நான் அந்த திங்ஸை நான் எடுத்துப்பேன், அதே மாதிரி உன்னோட திங்ஸையும் எடுத்துட்டேன், இனிமேட்டு நீ ரொம்ப அழுறதை பார்த்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு மீனா, ஸோ நான் இதுமேட்டு யாரோட திங்ஸையும் கேட்காத எடுக்க மாட்டேன் மீனா சொல்கிறாங்க. தினேஷ், நீ எடுத்தது தப்பில்லை, ஆனால் நீ என்கிட்ட கேட்டுட்டு எடுத்துருக்கணும். நம்ம எதுவுமே கேட்டுட்டு எடுத்தால் அது திருட்டு இல்லை, ஸ்டீலிங் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம கேட்காத எடுத்தோன்னா அது ஸ்டீலிங் சொல்லுவாங்கன்னு எங்கள் மம்மி சொல்லியிருக்காங்க. தினேஷ், இனிமேட்டு உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேட்டுட்டு எடு, அதுதான் நம்ம நேர்மையாக இருக்கிறதுக்கு அழகாக இருக்கும் தினேஷ் அப்படின்னு சொன்னோன்னே தினேஷ்க்கு ரொம்ப சேடாக ஃபீல் ஆகிடுது. அப்புறம் அவன் ரியலைஸ் பண்ணுறான். அவன் ரியலைஸ் பண்ணி, ஓகே இதுக்கு மேலே நம்ம யார் திங்ஸையும் கேட்காத எடுக்கக்கூடாது, நம்ம கேட்காத எடுத்தோன்னா நம்ம பொய் ஆகிடுறோம்,
நம்மளோட நேர்மை டிஸ்டர்ப் ஆகிடுது, நம்ம பேட் பாயாக ஆகிடுவோம் அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணிவிட்டு அன்னிலேருந்து தினேஷ் எந்த திங்ஸையும் கேட்காத எடுக்கிறதே இல்லை. கேட்டுட்டு அவங்க பெர்மிஷன் கொடுத்தாதான் எடுப்பான். அப்போத்துலேருந்து அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவனுக்கு எல்லாமே கிடைக்குது. வேறு யாருன்னா திங்ஸ் வேணும்னா கூட அவன் கேட்டுட்டு எடுக்க ஆரம்பித்தான். அதனால் எல்லா திங்ஸும் அவனுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி தான் சில்ட்ரன், நீங்களும் எப்போவுமே யாரோட திங்ஸ்க்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது. சரி, ஆசை வந்துடுச்சா அவங்கக்கிட்டே போயிட்டு எனக்கு கொஞ்சம் தரீங்களா இந்த திங்ஸு கேளுங்க. அவங்க ஓகே சொன்னால் வாங்கிக்கோங்க, ஓகே சொல்லனா விடுங்க. நம்ம வெயிட் பண்ணோன்னா நம்மளோட நேர்மைக்கு நம்மளுக்கு ஒரு நாள் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். சில்ட்ரன், ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சுங்களா? அப்போது கலையக்காவோட வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சில்ட்ரன், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில்ட்ரன். பை பாய், see you next week.